அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரி அம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புக்கு 9941399839 9941113424. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் தரதே நம்மளோட ஸ்மைல் தான். கான்ஃபிடென்ட்டா ஸ்மைல் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம டீத் ஹெல்த்தியா இருக்கணும். டீத் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஈஸியான 2 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளவுதான் பிரஷ் பண்ணாலும் ஒரு சில பேருக்கு டீத் எல்லோயிஷா இருக்கும். இதுக்கு ஈஸியான சொல்யூஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் கோகனட் ஆயில். நல்லா கிளீன் பண்ண பவுல் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு அப்புறம் லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்டா கோகனட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து ஒரு கண்ணாடி ஜார்ல ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வீக்ல இருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வரலாம். இத காலையில அண்ட் நைட் யூஸ் பண்றதுனால நம்ம டீத்ல இருக்கிற எல்லா டர்ட்ஸும் வெளியில போகி நேச்சரான ஒரு ஒயிட் க்ளோ கொடுக்கும். 2வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வாயிலிருந்து பிரஷ் பண்ணும்போது ரத்தம் வரும். அதை பார்த்து நிறைய பேர் பயப்படுறதும் உண்டு. இது ரொம்ப காமனான ஒரு விஷயமாகும். இது எல்லாமே டீத் கம் வீக் ஆகிறதுனால வரக்கூடிய பிளட். இது எல்லாத்துக்கும் ஈஸியான சொல்யூஷன்ஸ் நிறையவே இருக்கு. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம இப்போ பார்க்க போற டிப் ஃபாலோ பண்ணா டீத் ஒயிட் ஆகிறது மட்டும் இல்லாம டீத்ல இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணும். எஸ்பெஷலி டீத் கம்ல இருந்து வரக்கூடிய பிளட்டையும் பிரிவென்ட் பண்ணும். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 2ல இருந்து 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது கம்ல இருந்து வர ப்ளீடிங்கை பிரிவென்ட் பண்ணும். கார்லிக்க நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு அப்புறம் கார்லிக்க கிரேட் பண்ணி எடுத்த பிறகு 1 ஸ்பூன் டர்மரிக்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்டா டூத் பேஸ்ட போட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சில ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கண்ணாடி ஜார்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால 1 வாரத்துல இருந்து 2 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வரலாம். இத ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும். இந்த பேஸ்ட கண்டினியூஸா டே அண்ட் நைட் யூஸ் பண்ணிட்டு வந்தா நம்ம கண்ணுக்கு நேராவே சேஞ்சஸ் அப்பியர் ஆகும். டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. IBC மங்கைய இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீட்லயே பிரெக்னன்சியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேர்ள்ஸுக்கும் தெரியணும்னு நினைக்கிறாங்க. ஹோம் ப்ரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணலாம். ஆனால்